விவசாயி தனது பண்ணைக்கு நீர் ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்த போது அவர் தனது பக்கத்து வீட்டுக்காரரிடம் கிணறு வாங்கினார். இருப்பினும் பக்கத்து வீட்டுக்காரர் தந்திரமாக இருந்தார். அடுத்த நாள் விவசாயி தனது கிணற்றில் தண்ணீர் எடுக்க வந்தபோது பக்கத்து வீட்டுக்காரர் தண்ணீர் எடுக்க அனுமதிக்க மறுத்தார். ஏன் என்று விவசாயி கேட்டதற்கு அண்டை வீட்டார், நான் உங்களுக்கு கிணற்றை விற்றேன், தண்ணீரை அல்ல என்று பதிலளித்து விட்டு நடந்தார். மனமுடைந்த விவசாயி மன்னனிடம் நியாயம் கேட்கச் சென்றார். நடந்ததை விளக்கினார். பேரரசர் தனது 9 பேரில் ஒருவரான பீர்பாலை அழைத்தார். பீர்பால் பக்கத்து வீட்டுக்காரரிடம், ஏன் விவசாயியை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுமதிக்கவில்லை? நீங்கள் அந்த கிணற்றை விவசாயிக்கு விற்றீர்களா என்று கேள்வி எழுப்பினார். பக்கத்து வீட்டுக்காரர் பதிலளித்தார், பீர்பால், நான் விவசாயிக்கு கிணற்றை விற்றேன், ஆனால் அதில் உள்ள தண்ணீரை அல்ல, கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க அவருக்கு உரிமை இல்லை. பீர்பால், இதோ பார், நீ கிணற்றை விற்றதால் விவசாயியின் கிணற்றில் தண்ணீரை வைக்க உனக்கு உரிமை இல்லை. விவசாயிக்கு வாடகை கொடுத்து விடு அல்லது உடனே வெளியே எடு என்றார். தனது திட்டம் தோல்வியடைந்ததை உணர்ந்த பக்கத்து வீட்டுக்காரர் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு சென்றார். ஏமாற்றினால் எதுவும் கிடைக்காது. நீங்கள் ஏமாற்றினால் நீங்கள் விரைவில் பணம் செலுத்துவீர்கள்.